என்ன நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ நேரம் தான் இந்த கிளினிக்கை க்ளீன் பண்ணுறது? நான் போட்டு வந்த மேக்கப்பே அலைஞ்சு போச்சு. ஆனாலும் இந்த டாக்டர் மனுஷனை காணோம். எப்போதான் வருவாரோ? நானும் தொடச்சி எல்லாம் 2-3 வாட்டி தொடச்சிட்டேன். ஆனாலும் இந்த மனுஷனை காணோம். எப்போ பாரு இந்த பேஷண்ட் பயில்களும் மொக்கிற மாதிரி மொஞ்சிட்டு இருப்பானுங்க. இன்னைக்கு அவனுங்களையும் காணோம். எங்கே போனானுங்கன்னே தெரியலையே. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? சரி தொடைப்போம் வர்ற வரையும். டாக்டர் யாருமா அது? இவன் என்னடா மோப்பம் முடிச்சுட்டே வரான், ஒரு டைப்பா வரானே. என்னம்மா என்ன என்ன வேணும்? என்ன என்ன இவன் வியாதி நம்மளுக்கு கொட்டிருச்சு? போ போ இங்க வா, இங்க உட்காரு. என்ன இவன் வந்தான், இவன் நம்மளை தொட்டதும் நம்மளும் மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டுமே. என்னன்னு தெரியலையே. ஐயோ இங்கெல்லாம் ஒரே வித்தியாசமா நடக்குது. என்னப்பா? வாப்பா வாப்பா. காது கேட்க மாட்டேங்குதுப்பா. என்னையா? காது 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 கேட்க மாட்டேங்குதுப்பா. காது கேட்க மாட்டேங்குதாயா? ஆமா. ஐயோ எனக்கு இப்ப காது கேட்க மாட்டேங்குது. நீ வா, நீ வந்து என் காதுக்கு மருந்து ஊத்து, அப்பதான் என் காது கேட்கும். என்ன எனக்கு கேட்க மாட்டேங்குது? காதுயா காது எனக்கு கேட்க மாட்டேங்குது. காது கேட்க மாட்டேங்குதுயா? என்னையா சொல்ற? காது எனக்கு கேட்க மாட்டேங்குது. ஒரு காது கேட்டுட்டு இருந்துச்சு, இப்ப வந்து 2 காது கேட்க மாட்டேங்குது. போயா. என்ன இவனுக்கு வர்றது, இவனுக்கு நோயெல்லாம் நம்மளுக்கு கொட்டிக்குதே. சோ இப்ப என்ன பண்ற? என்னடா இது? இவனுக்கு ஒருத்தன் மோப்பம் பிடிச்சிட்டு வந்தான், ஒருத்தன் கண்ணு தெரியாம வந்தான், இன்னொருத்தன் பேபேன்ட்டு வரான். என்ன நம்மளுக்கும் அதே மாதிரி பண்ணுதே. யாராவது பேசுறாங்களா? இல்ல டான்ஸ் ஆடிட்டே வரான். என்னடா ஆச்சு? ஐயோ நம்மளுக்கு இழுக்குது, ஐயோ நம்மளுக்கு இழுக்குது. போடா போய் உட்காரு உட்காரு. என்ன கையெல்லாம் வெட்டுது. ஐயோ ஒரு மாதிரி இழுக்குதே. ஐயோ என்ன நடக்குதுங்க? ஐயோ என்ன யாரா இவங்கெல்லாம்? இவனுக்கு வர வர நம்மளுக்கு ஒட்ட வைக்கிறானுங்களே. ஐயோ என்னடா நடக்குதுங்க? ஒண்ணுமே புரியலையே. எல்லாம் டைப்பா வந்தானுங்க. நம்மளுக்கு வா எல்லா நோயும் ஒட்ட வச்சுட்டு போயிட்டானுங்களே. இந்த டாக்டர் மனுஷன் என்ன வேற தெரியுமா? அங்க இருக்கிறது மட்டன் கோழியான்னு வேற தெரியும். அட மட்டன் போன வாரம் சாப்பிட்ட மட்டனா இந்த வாரம் சாப்பிட்ட சிக்கனான்னு வேற தெரியும். ஐயோ மட்டன் இல்ல சிக்கன் இல்லையா? நான் கம்பவுண்டரியா? ஐயோ வாய ஒண்ணே தாயா தேடிட்டு இருக்கிற. கண்ணுக்கு மருந்து ஊத்தி 5 நாளா கண்ணு தெரிய மாட்டேங்குதுயா. எனக்கு கண்ணு ஐயோ கண்ணு வேற தெரிய மாட்டேங்குது. மருந்தியா ஊத்துற போய் தெரிய மாட்டேங்குதுயா. சரி போய் போ. மருந்து ஊத்துனா நீ என்ன எப்படி பண்ற? என்னடா நம்மளுக்கு எல்லாம் கலர் கலரா தெரியுதே. 4 நாளா 5 தெரியுறாங்களே. ஐயோ என்ன பண்றதுன்னே தெரியலையே. சோ என்ன இந்த டாக்டர் மனசு. ஐயோ என்னடா இது? பைத்தியக்காரங்களை எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டு ஸோ என்ன நம்மளுக்கு ஒரே வெட்டுது. என்ன நடக்குதுங்க? இந்த டாக்டர் மனசு தூங்கிட்டானா என்ன பண்றான்னு தெரியலையே. ஸோ காய்ச்சல் அப்புறம் ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. ஐயோ அடுத்து யார வரானே? இவன் என்ன டைப்ல வரான்னு தெரியலையே. காய்ச்சல் அடிக்குதா? ஒன்னும் இல்லப்பா, ஊசி போட்டுக்கலாம் போய். ஐயோ எனக்கு ஊசி வேணாம், ஐயோ எனக்கு ஊசி வேணாம், ஐயோ எனக்கு ஊசி வேணாம், ஐயோ எனக்கு ஊசி வேணாம். என்ன இவன் ஊசி வேணான்னு வந்து நம்மளுக்கு ஊசி வேணான்னு தோணுதே. ஐயோ என்ன நடக்குதுங்க? என்னடா இவனுங்களை எல்லாம் நான் எப்படி சமாளிக்கிறது? என்ன பண்றதுன்னே தெரியலையே. இந்த டாக்டர் மட்டும் வரட்டு அவனுக்கு இருக்குது. என்னடா இது என்னோட கிளினிக் தானா? என்ன இத்தனை கூட்டமா இருக்குது? ஐயா சாமி சாமி வர இங்க பாருப்பா. உன்னை நம்பி நான் கிளினிக் ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பாரு சாமி. என்னாச்சு என்னாச்சு? ஐயோ டாக்டர் இவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி வந்தான். ஒருத்தன் இப்படிட்டு வந்தான், ஒருத்தன் வந்தான்.
எல்லா நோயும் எனக்கு ஒட்டிருச்சு டாக்டர். நானே ஒரு வியாதிக்கு தான் படிச்சிருக்கிறேன். இன்னும் மற்ற வியாதிகளுக்கெல்லாம் நான் இன்னும் படிக்கல. நான் என்ன பண்றதுன்னே எனக்கே தெரியல. ஷோ இவனுக்கெல்லாம் என்ன டாக்டர் பண்றது? ஐயோ டாக்டர் உங்களுக்கு ஓட்டிருச்சா? டாக்டர் என்ன பண்றது டாக்டர்? ஷோ என்ன பண்றதுனே தெரியலையே. இந்த மனுஷனாவது நல்லா இருப்பான்னு பார்த்தா இவனும் கடைசியில ஊகுங்கிறானே. ஷோ என்ன பண்றது? என்னடா ஒரே அலறல் சத்தமாவே இருக்கே, இங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. டாக்டர் அவன் ஒரு டைப்பா வர்றான். இவன் என்ன நோயில வரானே தெரியல டாக்டர். சரி பாப்பா. சரி என்ன நோயில வரான்னு தெரியல. வந்து என்ன நடக்குதுன்னே தெரியலையே. யார் பண்ணியே? நீ எங்க இழுத்துட்டு வர்ற? நான் ஏதோ இழுத்துட்டுலாம் வரல. இங்க ஏதோ ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. நான் இந்த பக்கமா வந்துட்டு இருந்தேனா ஒரு அலறல் சத்தம் கேட்டுச்சு. அதான் நான் இங்க என்ன நடக்குதுன்னு பார்க்க வந்தேன். அப்படியாம்மா? ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு வியாதியில் இருக்கிறான். ஒருத்தன் என்னன்னா அப்படிங்கிறா, இன்னொருத்தர் என்னன்னா அப்படிங்கிறா, இன்னொருத்தர் பெபங்கிற, ஒருத்தர் காது தெரியாதுங்கிறா. இதுக்கெல்லாம் நான் படிக்கல. நான் படித்ததே ஒரே வியாதிக்கு தான். ப்ரெஷரு, சுகரு, இது காய்ச்சல், தலைவலி, இதுக்கு தான் படிச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. அப்படியா? நீங்கள் கவலைப்படாதீங்க. இங்கே இருக்கிற எல்லா வியாதியையும் குணப்படுத்துகிற ஒரு நபர் இருக்காரு. அப்படியா? யார் அது? அந்த நபர் யாருன்னு கேட்குறீங்களா? அந்த நபர் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அப்படியாம்மா? எனக்கு சொல்லுமா. கண்டிப்பாக நான் சொல்கிறேன். அந்த இயேசு கிறிஸ்து யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதேம்மா. யாரு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, அவருக்கு கொண்டு வந்து இவங்களை எல்லாம் சுகப்படுத்தணும். சீக்கிரமா கூட்டிட்டு. நீங்கள் செலவெல்லாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை நோக்கி கூப்பிட்டாலே அவர் உடனே வருவார். அவர் எதுக்காக இந்த உலகத்தில் மனுஷனா வந்து பிறந்தார் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதே. அவர் எதுக்காக இந்த உலகத்தில் மனுஷனா வந்து பிறந்தார் அப்படின்னா, நம்மளுடைய பாவங்களுக்காகவும் சாபங்களுக்காகவும் நம்மளுடைய வியாதிகளுக்காகவும் எல்லாம் சிலுவையில் அவர் மரிச்சாரு. சரிங்களா? அவர் மரிச்சதுனால நம்ம எல்லாரும் சுகம் பெற்றோம். இந்த நாளில் நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் என்ன வியாதியாக இருந்தாலும் எல்லாத்தையும் உடனே மாற்றிடுவார். அப்படியா? நான் இப்போவே ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்றேன். கண்டிப்பாக நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஓகே. அன்புள்ள ஏசப்பா, ஏசப்பா இவங்களை எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா என்னால் சுகப்படுத்த முடியாதுங்க ஏசப்பா. ஆனாலும் ஆண்டவரே நீங்கள் வந்து ஆண்டவரே ஏசப்பா இவங்களை எல்லாம் என் தேவன் நீங்கள் சுகப்படுத்த வேண்டும்படியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. டாக்டர் டாக்டர் எல்லாம் சுகம் அடிச்சிட்டாங்க டாக்டர். பரவாயில்லையே, ஏசப்பா சுகப்படுத்திட்டாரு. செம டாக்டர், சூப்பர். நான் வந்து ஏசப்பாவை நோக்கி கூப்பிட்டதுனால வந்து ஏசப்பா என்னுடைய ஜெபத்துக்கு கேட்டு பதில் கொடுத்து இவங்களையெல்லாம் சுகப்படுத்தின மாதிரி நீங்களும் வந்து ஏசப்பாவும் உங்களோட பிரச்சனை, வியாதி, கண்ணீர், கவலை, கஷ்டம் இதையெல்லாம் வந்து ஏசப்பா கிட்ட நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்களா, எனக்கு பதில் கொடுத்த ஏசப்பா வந்து உங்களுக்கு பதில் கொடுத்து உங்களையும் ஏசப்பா விடுதலை கொடுப்பா. நீங்களாம் ஏசப்பாவை கூப்பிடுவீங்களா? நோக்கி கூப்பிடுவோம்.